நீங்கள் ஒரு மேம்பட்ட சமூகத்தை உருவாக்க முயற்சி பண்ண வேண்டுமே ஒழிய, தப்பு பண்ண வாயை உடைச்சு கையை உடைச்சு பாத்ரூம் வலிக்கு வந்துன்னா நீங்கள் வீடியோ போடுறதுனால 10 பைசாவுக்கு பிரச்சனை கிடையாது. இல்லை, இப்போ அதுலேயுமே சந்தேகத்தை கிளப்புறாங்க இல்லையா? அவங்க தான் வந்து உண்மையிலேயே இந்த குற்றம் பண்ணவங்களா? அதான் சார் அவங்க எப்படி உள்ள வந்தாங்கன்றதுக்காக நான் சொல்றதை திரும்பி சொல்றேனே. மக்கள் சம்பவம் நடக்குது, நான் வந்து ஒரு குழந்தைக்கு தகப்பனா அந்த சம்பவத்தை பார்க்கும்போது எனக்கு முதல்ல ஏற்பட்டது கோபம் அல்ல, பயம். பயம் ஏற்படுது. என் குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்தா நாளைக்கு என் பிள்ளைய தனியாக அமைச்சா என்ன ஆகும்? நீ அவன் கையை உடைச்சானா வாயை உடைச்சா எனக்கு என்ன வந்துச்சு? அவன் செத்தாவோட எனக்கு பிரச்சனை கிடையாது. என் குழந்தைக்கு என்ன ஆகும்? என் குழந்தையோட எதிர்காலம் எப்படிப்பட்ட பாதுகாப்பு உறுதி பண்ணலன்றீங்க. அப்போ வருமுன் காப்பதற்கான வேலைகளை அரசாங்கம் முன்னெடுத்து முடுக்கி விட வேண்டுமே ஒழிய, வந்த பின்னர் கைவாயை உடைப்பதாலேயோ காலை உடைப்பதாலேயோ உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்காது. இந்த அரசாங்கம் முதல்ல என்கவுண்டர் பண்ணா சூப்பர் ஆயிடும், குண்டாஸில் போட்டா அமைதியாயிரும், கைகால் உடைச்சோம்னா சூப்பர் ஆயிரும்னு சிந்திக்கிற அந்த மனோபாவத்தை முதல்ல கைவிடணும் சார். டெம்பரரி சொல்யூஷன் சொல்றீங்களா? அது சொல்யூஷனே கிடையாது சார். தீர்வா சார் அது? சித்திரவதைக்கு எதிரான காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஹென்றி திஃபைன் அவர்களோ தொடர் தியாக அவர்களோ ரொம்ப தெளிவா சொல்றாங்க காவல் சித்திரவதைலாம் என்ன அப்படின்னு. அண்ட் என்கவுண்டர்ஸ் அண்ட் கஸ்டடியல் டார்ச்சர் ஆர் நாட் த சொல்யூஷன் ஃபார் த கிரைம்ஸ். அவை தீர்வுகள் அல்ல, குற்றங்களுக்கு அவை தீர்வுகள் அல்ல.